மின்துறை தொடர்பாக ஓரிரு நாட்களில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின் தடையை போக்க 125 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த துறை ஏன் இப்படி இருக்குன்னு நாங்க ஏற்கனவே தெளிவா சொல்லிடுறோம். இந்த துறையோடைய இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில இந்த துறையில 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. அது இல்லாமல் இந்த துறையில எந்தவித இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இவங்க கடந்த 5 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக விரிவான வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் இந்த துறைக்கு கடந்த 5 ஆண்டுகளாக எவ்வளவு பேர் ஆள் எடுத்தார்கள் என்று, எவ்வளவு பேர் வேலைக்கு ஆள் எடுக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் விளக்க இன்னும் ஒரு சில நாட்கள்ல இதற்கான விளக்கமாக வெள்ளை அறிக்கையை நாங்கள் கண்டிப்பாக வெளியிடுவோம். நான் முதல்வன் திட்டத்தை முடக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை என அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு திமுக தான் காரணம் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கோவில்களில் கடந்த ஆட்சியில் வணிக நோக்கில் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் குற்றம் சாட்டினார். 500 பேர் வரக்கூடிய கோவிலுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ₹10 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு அனுமதித்திருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்தக்கூடிய அமைச்சர் அவர்கள் அதை அறிவித்திருக்கிறாங்க. அந்த கோயில்ல ஒட்டுமொத்தமாக மாதத்திற்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையே 500 தான் ஆவரேஜா. அதே போல அந்த கோவில்களுக்கு அடிப்படையில கழிப்பறை வசதி கூட கிடையாது. இது மட்டும் இல்ல, குன்னூர் மற்றும் உதகையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 50 கோவில்கள்ல பேசிக்கா இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? கோவில்களில் கார் பார்க்கிங் தொடர்பாக அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. எந்த இடத்திலையுமே மக்கள் பயன்பெறக்கூடிய திட்டங்களை நாம தடுக்கவும் இல்ல, நாம யாருக்கும் பி டீமாக இருந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல. கோயில்களின் நிதியை ஒரு காலமும் கமர்ஷியலாக பயன்படுத்த வேண்டிய அவசியமும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிக்கு தேவையும் இல்லை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவைக்கு உண்மைக்கு புறம்பான தகவலை தந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு திட்டங்களும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதற்கு அடிப்படையில் தான் அனைத்து திட்டங்களும் அந்த காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்டது. சட்டமன்றத்தில் உறுப்பினர்களுக்கு குடிநீர் வழங்க டம்ளர்களுக்கு பதில் தண்ணீர் பாட்டில் வைக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை வைத்தார். தண்ணீர் பாட்டில்கள் வைத்தால் தூக்கி வீசும் நிலை ஏற்படும் என OPS கூறியதால் அவையில் சிரிப்பலை ஏற்பட்டது. ஒவ்வொரு சீட்ல ஒரு பெட் பாட்டில்ஸ் மாதிரி கண்ணாடி பாட்டில்ல வாட்டர் வச்சுட்டா அவங்களுக்கு தேவைக்கு எடுத்துட்டு கொடுத்துடலாம். சோ இது பிறந்த நாள்ல முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கு நாம நெகிழியில வேண்டாம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம அலோவ் பண்ண வேண்டாம், கண்ணாடி பாட்டில்ல நம்ம வைக்கலாம். உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்நியார் அவர் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பல்லை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. உறுப்பினர் பேசலாம். இப்போ தண்ணி பாட்டில் தான் வீசணும்னு கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். உறுப்பினர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு இருப்பது வரவேற்கத்தக்கது என பாமக MLA சௌமியா அன்புமணி கூறியுள்ளார். விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அந்த ஒரு வாக்கியம் இந்த சட்டப்பேரவை மட்டும் ஒளிபர செய்யவில்லை, தமிழ்நாடு மக்களின் அனைத்து இல்லங்களிலும் அது பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் ஒளியையும் கொண்டு நிரப்பியது. ஏன்னா 100 ஆண்டுகளுக்கு பிறகு
சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அந்த வாக்கியம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வாக்கியம். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நம்முடைய தமிழக அரசுக்கும் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நன்றிகளையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப அன்பாக மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலமைச்சர் விஜய்க்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகையை செலுத்தியதற்கும் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்ததற்கும் உதயநிதி ஸ்டாலின் நன்றி கூறினார். மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். முதலமைச்சர் விஜய்க்கு அவரது தந்தை SA சந்திரசேகர் பிறந்தநாள் வாழ்த்து கூறியுள்ளார். விஜயின் கனவுகள் நிறைவேறும் என்றும் பேசுவதை விட செயல்பாடுகள் தான் முக்கியம், அந்த வகையில விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த 60 வருஷமா பேசியே நாட்டை கெடுத்துட்டாங்க. இவர் அதை பண்ணணுமா? சொல்லுங்க தம்பி, பேசுறது முக்கியமா செயல்படுறது முக்கியமா? செயல்படுறது தானே முக்கியம். செயல்படுறதா இல்லையா? படுறாரு, அப்புறம் எதுக்கு பேசணும்? சும்மாவே நாங்கள் அதை பேத்துருவோம் இதை பேத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாமல் இருக்கிறத விட செயலில் காட்டலாம்ல. முதலமைச்சர் விஜய்க்கு அவரது தாயார் ஷோபா சந்திரசேகர் தந்தி டிவி வாயிலாக பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஜயின் அமைதியான குணமே எதிர்காலத்திற்கு தேவையான வலிமையை வழங்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். சிஎம் விஜய்க்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். விஜய் எப்போதும் அமைதியான மனிதர். பள்ளிக்காலம் முதல் நண்பர்களுடன் பழகும் போதும் விளையாடும் போதும் குடும்பத்துடன் இருக்கும் போதும் அந்த அமைதி அவரிடம் இருந்தது. அந்த அமைதியே அவருடைய எதிர்காலத்திற்கு தேவையான பல குணங்களை வளர்த்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய்க்கு விமர்சனங்களை தாங்கும் மன வலிமை உள்ளதாக தாயார் ஷோபா சந்திரசேகர் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். மக்கள் மற்றும் அதிகாரிகளின் கருத்துக்களை கேட்டு செயல்படுவதே ஒரு நல்ல தலைவரின் அடையாளம் என்றும் அவர் கூறியுள்ளார். அவருக்கு எதிராக விமர்சனங்களும் கிண்டல்களும் கருத்து வேறுபாடுகளும் வரலாம். அது பொது வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் அவற்றை தாங்கும் பக்குவம் அவரிடம் இருக்கிறது. கற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் ஒருவர் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பார். விஜய் இன்றும் ஒரு மாணவரைப் போல கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வை கணினி வழியில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை விளக்கம். நடந்து முடிந்த நீட் மறுதேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குனர் அபிஷேக் சிங் பேட்டி. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வரும் திங்கட்கிழமை வெளியாகிறது. பொறியியல் படிப்பில் சேர 2,42,000 மாணவர்கள் இந்த ஆண்டு விண்ணப்பித்துள்ளனர். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பித்த 87% மாணவர்களுக்கு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மாணவர்கள் தங்களின் புதிய மதிப்பெண்களை சிபிஎஸ்இ இணையதளத்திலும் மீதமுள்ள மாணவர்களுக்கு விரைவில் முடிவுகள் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் ஆலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. நேற்று 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் இன்று 4 பெண்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட 67 தொழிலாளர்களுக்கு 4 மருத்துவமனைகளில் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 31 தொழிலாளர்களுக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது.
அமோனியா வாயு கசிவு தொடர்பாக பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமோனியா கேஸ் டேங்க் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்றும் தொழிற்சாலைக்குள்ளேயே ஊழியர்களை தங்க வைத்ததால் அதிக பாதிப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் ஏற்பட்டது உண்மையான டோர்னடோ அல்ல, வெப்பசலன சுழல் என வானிலை ஆய்வு மையம் விளக்கம் அளித்துள்ளது. கிழக்கு மேற்கு திசையில் ஏற்பட்ட காற்றழுத்த பள்ளம் காரணமாக சூறாவளி ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் 6 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தாய்க்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிறுவனின் தாய் திவ்யா, ஆண் நண்பர் ராஜதுரை ஆகியோருக்கு இரட்டை ஆயுள் வழங்கி கோவை SC/ST சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே குளவி கடித்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேருக்கு மயக்கமடைந்தனர். விவசாய பணியில் ஈடுபட்டிருந்தவர்களை குளவி கடித்ததில் மயக்கமடைந்த 4 பேரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்தை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி எகிப்து முதல் முறையாக வெற்றியை பதிவு செய்தது. எகிப்து ரசிகர்கள் உற்சாகமாக நடனமாடி வெற்றியை கொண்டாடினர். கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் பலம் வாய்ந்த உருகுவே அணிக்கு எதிராக அறிமுக அணியான கேப் வெர்டே டிரா செய்து அசத்தியுள்ளது. 2-2 என்ற கோல் கணக்கில் போட்டி டிரா ஆன நிலையில் கேப் வெர்டே நாட்டு ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.